சென்னை புளியந்தோப்பில் கடந்த வாரம் போதை ஊசி செலுத்திக் கொண்டு மாணவன் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி ஓயும் முன்பே மற்றொரு மாணவன் போதை ஊசி செலுத்தி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பெருக்கெடுக்கும் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து போலீஸ் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் போதை வஸ்து புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய வயதில் போதையால் வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் இந்த மாணவர்களை பார்க்கும்போது இளைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்ற கவலைதான் எழுந்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு திருவேங்கடசாமி தெருவில் நகர்ப்புற மருத்துவ மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த மருத்துவ மையம் பின்புறம் கடந்த 16ஆம் தேதி இளைஞர் ஒருவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்து கிடந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செவிலியர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பரிசோதனையில் அந்த இளைஞர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறவே புளியந்தோப்பு போலீசார் விசாரணையை தொடங்கினர். இளைஞர் மயங்கி விழுந்து கிடந்த இடத்திற்கு அருகிலேயே போதை ஊசி கிடந்தது. அதனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்திய போலீசார் அந்த இளைஞர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரிஸ்வான் என்பதும் ராயப்பேட்டை புது கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்ததையும் கண்டுபிடித்தனர். அதோடு அதிக போதை ஏற்பட வேண்டும் என்பதற்காக போதை மாத்திரையை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் செலுத்தி கொண்டதும் மிதமிஞ்சிய போதையில் இளைஞரின் உயிர் பறிபோயிருக்கிறது என்பதும் தெரிய வந்தது. தலைநகர் சென்னையில் பொது இடத்தில் போதை ஊசி செலுத்தி கொண்ட இளைஞர் இறந்து கிடந்த இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி ஓயும் முன்பே அடுத்தொரு அதிர்ச்சி நிகழ்வு அரங்கேறி உள்ளது. வண்ணாரப்பேட்டை அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவன் ஒருவன் இதே மாதிரி போதை மாத்திரையை தண்ணீரில் கலக்கி ஊசியில் செலுத்தி கொண்டு நடந்து வந்திருக்கிறார். நடந்து வந்து கொண்டிருக்கும் போதே கடுமையான உடல் வலியை உணர்ந்த அந்த இளைஞர் நண்பருக்கு அழைத்து நடந்ததை சொல்ல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அந்த மாணவன் டைடால் என்ற தடை செய்யப்பட்ட போதை மாத்திரையை கரைத்து ஊசியாக உடம்பில் செலுத்தி கொண்டது தெரிய வந்தது. உச்ச அளவில் போதை ஏற வேண்டும் என்பதற்காக மாத்திரையை தண்ணீரில் கரைத்து மாநகராட்சி பொது கழிவறையில் வைத்து செலுத்தி கொண்டது தெரிய வந்துள்ளது. ஊசியை செலுத்தி கொண்ட சில நொடிகளிலேயே கண்ணரிப்பு, எரிச்சல், முகவீக்கம் ஏற்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஒருவரிடம் போதை மாத்திரையை வாங்கியதாக சம்பந்தப்பட்ட மாணவன் கூற அந்த நபர் யார், அவருக்கு எப்படி போதைப் பொருள் கிடைத்தது, மாணவர்களுக்கு விற்றது எப்படி என விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் எப்படி போதை மாத்திரைகள் புழக்கத்தில் கிடைக்கிறது என்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கம் இல்லை என காவல்துறை விளக்கம் அளித்து வரும் நிலையில் பொது இடங்களிலேயே, அதிலும் கல்லூரி மாணவர்களே போதை மாத்திரைகளை உட்கொண்டு கீழே விழுந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதை நிரூபிக்கும் வகையிலேயே இந்த சம்பவங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாக மாறுவது எப்படி ஆரோக்கியமான இளைய சமுதாயத்தினரை உருவாக்க வழிவகுக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கல்லூரி மாணவர்கள் கையில் கஞ்சாவும் போதை மாத்திரைகளும் கிடைக்கும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. படித்து நல்ல வழியில் முன்னேற வேண்டிய மாணவர்கள் போதையின் பிடியில் சிக்கி வாழ்க்கையை தொலைப்பது பெற்றோர் மத்தியில் அச்சத்தை விதைத்துள்ளது. ஆகையால் காவல்துறை அலட்சியம் காட்டாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.